நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் அண்ணங்கள்ட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்கண்ணே, உங்க தம்பியை பத்தி ஒரு பேர் வச்சிருப்பீங்கல்ல, மனசுக்குள்ள ஒரு இமேஜ் வச்சிருப்பீங்கல்ல, நம்ம தம்பி இருக்கானே அப்படின்னு. அந்த இமேஜ் என்ன? மிகப்பெரிய சோம்பேறி சார். 5 நிமிஷத்தில் செய்யணும், 1 மணி நேரம் கழிச்சு கூட செய்ய மாட்டான். மிகப்பெரிய சோம்பேறி சார். ரூல்ஸ் ராமானுஜம் சார். அவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி இருக்குன்னு நினைப்பான். கட் ஷர்ட் போடக்கூடாதுமா, ஷூ போட்டு போமா. நான் காலேஜுக்கு போக தலை சீவாமல் போவேன். ஏன்டா இப்படி போகிற, மானத்தை வாங்காதடா, தலை சீவுமா, பெல்ட் கட்டிட்டு போமா. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி போகணுமோ அப்பயே ப்ரொஃபஸராக மாற்றிடுவான். அவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி நான் இருக்குன்னு எதிர்பார்ப்பான். அவன் எப்படியும் அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா நானும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். அவன் ஜீனியஸாக இருக்கான், நானும் ஜீனியஸாக இருக்கணும். அவன் சி ப்ரோக்ராம் படிக்கிறான், நானும் படிக்கணும். அப்படியே இருக்கணும். அப்படியே ஒரு டிட்டோவான எதிர்பார்ப்பான் சார். காலையில் போயில வந்துட்டு அவன் கண்ணில் மாட்டிட்டுன்னு வைங்களேன், லேட்டாக போகிறது மாதிரி பார்த்தேன்னு வைங்களேன், அடுத்த ஒரு 10 பேர் கேட்பான், என்னடா லேட்டாக போனியாமா, கொண்டா புலம்பிட்டே போகிறான்டா, ஏன்டா அவன் மானத்தை வாங்குற அப்படிமா. என்ன சார், அவன் ரூல்ஸ் சார். அவன் ரூல்ஸ் படி எல்லாம் நடக்கணும். டைம் லேட் ஆகக்கூடாது, ஷூ போட்டு போகணும், சாப்பிட்டு போகணும், டைமுக்கு வரும், டைமுக்கு போகணும், ஒரு கெட்ட பேர் இருக்கக்கூடாது, எங்கேயும் மாட்டக்கூடாது, டெஸ்ட்டில் பார்த்து எழுதக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்கூலில் போய் அவன் கேட்டான்னா அவன் பேர் எப்படி சொல்கிறானோ அதே மாதிரி என் பேர் சொல்லணும். சட மழை மாதிரி பேசுறீங்களே, எந்த ஊர் நீங்க? பொள்ளாச்சி சார். பொள்ளாச்சி. இதுக்கும் தான் நான் இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறேன். இன்னைக்கு போய் திட்டுவான், நீ ஏன்னா கூட்டு போனதே வேஸ்ட்ரா, என்ன மடன்னு பேசுற, ஒன்னும் புரிஞ்சிருக்காது, கடைசியில பாரு என்ன ஆகுதுன்னு மட்டும் அடிமா. இதேதான் என்னத்தரா பேசுறேன். ரொம்ப கொடுமை. ஒரு காலேஜுக்கு போற பையனை, ஸ்டூடெண்ட்டை வாத்தியாரா மாத்துறீங்க பாருங்க. இல்ல அவன் வந்து நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கல. பட் எனக்கு ஒரு தனி வழி இருக்கல சார். ஒருத்தனை பின்பற்றிட்டு போறாங்கல்ல, அந்த ஃபேம் வந்து அவனுக்கு தான். கேட்பாங்க, டே உன்ன மாதிரியே இருக்காண்டா தம்பி, அண்ணன் மாதிரியே போயிட்டு இருப்பா, நல்லா வருவேன். ஐ நீட் மை ஓன், I have to take my own time. I have to do my own things. I have to go to my own way. Then சரியான திமிரு பிடிச்சவ சார். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. சரியான திமிரு பிடித்தவள். இங்க அக்காவை பத்தி நீங்க மனசுக்குள்ள வச்சிருக்கிற இமேஜ்? யாருக்குமே அடங்க மாட்டா. யாருக்கும் அடங்க மாட்டா. திமிரு பிடிச்சோம். அங்க சுயநலம் சார். அவன் சுயநலம். ஓகே. யாரையுமே மதிக்க மாட்டா. யாரையும் மதிக்க மாட்டா. அவளும் செல்ஃபிஷ் தான். செல்ஃபிஷ். கர்வம் அதிகமா இருக்கு சார். ரொம்ப திமிரு பிடிச்சவன். நினைச்சதை சாதிச்சுப்பா. நினைச்சதை சாதிக்கிறது. ஓகே. அவளுக்கு வந்து பெரியவன்ற ஒரு டிக்னிட்டி இருக்கணும்னு நினைப்பா, அவளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பா. கர்வம் சரியான இம்சை சார். என்னை எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணி நிற்பா சார். அவனுக்கு வந்து அப்படியே அண்ணன்ற ஒரு திமிரு, அந்த ஒரு இது சார், ஒரு தெனாவட்டு. நான் அண்ணன், நீ எனக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அதிகாரம் பண்ற அதுதான் சார். தென் சுடிதார் ரூபத்துல வந்த சகுனி சார். நல்ல போட்டு கொடுப்பா. அடங்கா பிடாரு, யாருக்குமே அடங்க மாட்டா. சகுனி அடங்கா பிடாரு. ஆளை பார்த்தா அப்படி எல்லாம் கிடையாது சார். சும்மா விட்டு போடுறேன். அம்மா அப்பாட்ட எல்லாத்தையும் கோடி மூட்டி விட்டு, இப்போ ஒரு திட்டுறாங்க அப்படின்னா கூட போய் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் ஏற்றி விடுவா. அவங்க ஏற்கனவே டென்ஷனில் இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் போய் பாயிண்ட் ஏற்றி விட்டு அப்படியே அவங்க என்ன சொல்கிறது, ஐயோ இவ பிறந்ததே வேஸ்ட்டு, இவளை மட்டும் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அவங்க நினைக்கிற அளவுக்கு அவள் கோடி மூட்டி விட்டுருவா. சகுனி கோல் மூட்டி. செல்ஃபிஷ் சார். செல்ஃபிஷ். அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். அவன் அண்ணனா நான் அண்ணனானே எங்கள் வீட்டில் தெரியாது, அந்த மாதிரி நடந்துப்பான். அவன் என்னென்ன சொல்கிறானோ அதெல்லாம் நான் கேட்கணும், அப்படி நடந்துப்பான். அடிமை சார். யார் அவரா? அண்ணா அடிமை. எனக்கு. உங்களுக்கு அடிமை? எஸ். பார்த்தீங்களா சார், இப்படி ஒரு அடிமையாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில். அவன் அண்ணனா நான் அண்ணனானே தெரியாது, அது மாதிரி அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு திமிரு பிடிச்சவன். ஓகே. இல்லை அதாவது அவரை பற்றி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, அவனா வேறு ஏதாவது அடிமைங்க என்ன அடிமையாக நடத்துகிறான்னு சொல்கிறாரோன்னு நினச்சேனா. அவன் எனக்கு அடிமைங்கிறீங்களே, புரியல. எப்படி அவர் அடிமையாக்குனீங்க? அண்ணன் அதுவும் அண்ணனோட எல்லா பர்சனல் விஷயமும் எனக்கு தெரியும் சார். அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நான் எல்லா காரியமும் சாதிச்சுவேன் சார். என்னோட ஒரே தப்பு என்னோட பர்சனல் எல்லாம் அவங்ககிட்ட சொன்னது தான் சார். இப்போ நான் அடிமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் வீட்டில். எல்லாமே அவன் சொல்கிறது தான் கேட்பாங்களே தவிர நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஓகே. அப்படி மீறி நான் சொன்னாலும் என்னோட பர்சனலை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவான். சரியான சோம்பேறி சார். சோம்பேறி. நான் என்னதான் சோம்பேறியா இருந்தாலும் நான் எங்க அக்கா ஒரு தனி இடத்துல வச்சு பார்த்துட்டு இருக்கேன் சார். எங்க அக்காவை இன்னொரு அம்மாவா பாக்குறேன் சார். இந்த பிட்டெல்லாம் அப்புறம் போடுங்க. நான் கேட்கறது இமேஜ்னு ஒன்று வச்சிருப்பீங்களே, அம்மாவா வச்சிருக்கிறது, அக்காவா பாக்குறது, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உள்ளுக்குள்ள ஒரு இமேஜ் இன்னொன்னு இருக்கும்ல, அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். திமிரு பிடிச்சவ சார். திமிரு பிடிச்சவ. அவ என்னதான் ஒரு பக்கம் நல்லவளா இருந்தாலும் ஒரு பக்கம் கெட்டவ சார். எதுவா இருந்தாலும் தான் வச்சதுதான் சட்டம் வீட்டுல. எதுவா இருந்தாலும் டிவி ரிமோட் யூஸ் பண்றதுல இருந்து அவ தான் யூஸ் பண்ணுன்ற மாதிரி எல்லாத்துலயும் அவ தான் ஃப்ரண்ட்ல இருப்பா சார். வீட்டுல கெஸ்ட் வந்தா கூட இவன் தான் அண்ணன் சொல்லுவாங்க, நான் தான் அக்கா, ஆனா இவன் தான் அண்ணன் சொல்லி மாதிரி அவன் காமிச்சுப்பான். அது வந்து ஹைட் வித்தியாசத்துல சொல்றாங்களோ எனக்கு ஒரு டவுட் சார். அதனால நானும் அண்ணன் மாதிரி ஒரு இது காட்டிக்கிறது. அதனாலதான் சார். ஆனா அக்கா கொஞ்சம் எந்த விஷயம்
வந்தாலும் ஸ்லோவா தான் சார் ஆமாம் சார், நான் சின்ன வயசுல நிறைய தடவை மண்டலம் உடச்சிருக்கேன் சார். அவள் அதுக்கு மேலே நிறைய ப்ரூஃப்லாம் இருக்குது பாருங்களேன், மார்க்லாம் தலையில் இருக்கும். அவள் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே என்னை நிறைய டார்ச்சர் பண்ணவ, அதனால தான் மண்டையெல்லாம் உடச்சி இப்போ கொஞ்சம் பெரிய வயசானவொடனே கொஞ்சம் மரியாதை கொடுத்து பழகுறேன். கொஞ்சம் ரிஸ்க் தாமா. பண விஷயத்துல கொஞ்சம் கஞ்சத்தனம் காமிப்பான். பணத்தில் கஞ்சத்தனம் ஸ்ட்ரைட் அடிச்சாச்சு. எதுவுமே தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரியே காட்டிப்பாங்க. ஓ, எதுவும் தெரிஞ்ச எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கிறது. நீங்க கொஞ்சம் பண விஷயத்தில் கஞ்சம் அப்படிங்கிறாங்களே. இருக்கலாம். இருக்கலாம். ஓகே, தென் பிடிவாதக்காரி. பிடிவாதக்காரன். நான் சொல்ல வேண்டியது அவ சொல்றா சார். ஒரு முடிவு எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், யார் என்ன சொன்னாலும் மாத்திக்க மாட்டா சார். அவகிட்ட கன்க்ளூஷன் எக்ஸ்பெக்ட் பண்றவங்க அரை பைத்தியமாயிட்டு தான் சார் ஓடுவாங்க. அந்த அளவுக்கு பிடிவாதம் சார் அவளுக்கு. ரெண்டு பேரும் பிடிவாதம். இல்லை சார், என்ன நானாவது பெரியவங்க ஏதாவது சொன்னால் கொஞ்சமாவது யோசிப்பேன், மாற்றிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பேன். அவள் முடிவை பண்ணிட்டா மாற்றிக்கவே மாட்டா சார், யார் சொன்னாலும் மாற்றிக்க மாட்டா சார். ஆனால் சொல்கிற துணியில் உங்களுக்கு தான் ரொம்ப பிடிவாதம் இருக்க மாதிரி இருக்கு. சொல்லும்போது மாற்றிக்கவே மாட்டா சார், பிடிவாதமா அவ்வளோ பிடிவாதம். பாதிக்கப்பட்டிருக்கேன் சார் நான். தென் ரவுடி சார் என் தங்கச்சி. ரவுடி நல்லா டார்ச்சர் பண்ணுவான் சார். ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் அதையே 1 மணி நேரத்துக்கு சொல்லி 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 காட்டுவான் சார். போட்டு தொடப்பத்திலலாம் அடிக்கும் சார் தங்கச்சி என்ன. தொடப்பம் சொம்பு கையில் தட்டு இருந்தால் தட்டு எடுத்து மூஞ்சி மேலே அடிச்சிருது. ஏதாவது சொன்னான் திட்டினாலே அடிச்சிடும். யார் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டான். வீட்டில் ஏதாவது நான் தப்பு பண்ண மாட்டிக்கிட்டேன்னா அம்மா கிட்ட அம்மா என்னை அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்னம்மா எல்லாம் வாயில் தான் சொல்கிற, ஒரு வாட்டி செய்யவே மாட்டியேப்பா, ஒரு வாட்டி செஞ்சு நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுருவான். டபுள் வாட்டுக்கு அடி, அவனுக்கு அடி வாங்க வேண்டி எனக்கு வந்து விடும். 2 அடி நான் வாங்குவேன் அவனுக்கு பதிலாக. பாயர ஊம குசுபு சார். ஊம குசுபு மகா நடிகன். தென் பக்கத்தில் சோம்பேறி சார். சோம்பேறி கொஞ்சம் சுறுசுறுப்பாக சொல்லுங்க. அதை எங்க அண்ணா அமைதியா இருக்க மாதிரி தான் சார் தெரியும். ஆனா எல்லா வில்லத்தனமும் அவன் தான் சார். எல்லா வில்லத்தனமும் அவன் தான் சார் பண்ணுவான். இப்போ நாமளே இப்போ காலேஜ்லேருந்து ஏதாவது ஒரு காம்படிஷன் வந்திருக்குன்னு சொல்லி வீட்டில் வந்து சொன்னால் அது போய் என்ன பண்ண போறா? எங்கள் அப்பா எங்கள் அம்மா பெர்மிஷன் கொடுப்பாங்க. பட் ஆனால் இவன் பெர்மிஷன் கொடுக்க மாட்டான். கேட்டால் அவன் மூத்த பிள்ளை, அவன் சொல்கிறதான் கேட்பாங்க எங்கள் அம்மா அப்பாவும். அப்போ என்னோட இண்டிவிஜுவாலிட்டி அங்கே வெளியே தெரியாமல் சில இடத்துல போயிடும் சார். ஓகே ஓகே, ஊமை ஊரை கெடுக்கும்.